Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா VITEE EEE எக்ஸாம் பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம JEE எக்ஸாம் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நவம்பர் 27 தான் லாஸ்ட் டேட். நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் அத ஃபோக்கஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். என்னதான் இருந்தாலுமே இது வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட் நடத்துற ஒரு எக்ஸாம். எப்பொழுதுமே ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் நடத்துற ஒரு எக்ஸாம்க்குன்னு பாத்தீங்கன்னா வேல்யூ அதிகம். அதாச்சும் VITEE EEE விட JEE எக்ஸாம் தான் வேல்யூ அதிகம். ஏன்னா JEE எக்ஸாம் ஸ்கோரை வச்சு உங்களுக்கு 121 கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் இருக்கு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். VITEE EEE வச்சு 4 இன்ஸ்டிடியூட் தான். அதாச்சும் VITEE தான் 4 பிரான்ச்சஸ் நம்ம சொல்லலாம். அதனால எப்பொழுதுமே JEE நீங்க ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க VITEE EEEக்கு அப்ளை பண்ணலாம். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா லாஸ்ட் டேட் மார்ச் 31 வரைக்கும் இருக்கு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதனால தான் நான் சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம VITEE EEE எக்ஸாமை பத்தி டீடைலா பார்க்கலாம். நீங்க நினைக்கலாம் சார் நான் JEE படிச்சிருக்கேன் சார், அதை வச்சு VITEE EEE எக்ஸாம் எழுதலாமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா தாராளமா எழுதலாம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதை பத்தி எல்லாமே நம்ம இப்ப டீடைலா பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் திங் VITEE பார்த்தீங்கன்னா நான் 4 பிரான்ச்சுன்னு சொன்னேன். VITEE வெள்ளூர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேர்லேயே இருக்கு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அடுத்து சென்னை, அடுத்து AP, அடுத்து போபால். ஸோ இது 4த்துல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அதாச்சும் இந்தியா ஃபுல்லாக நான் சொல்கிறேன், எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளூருக்கு தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ வெள்ளூருக்கு காம்படிஷன் எப்பொழுதுமே ஹெவியாக இருக்கும். நெக்ஸ்ட் சென்னை, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு VITEE வெள்ளூர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட காம்படேட்டிவ் ஸ்கோர் நல்லா ஹையா இருக்கணும், உங்களோட ரேங்க் பெஸ்டா இருக்கணும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மார்ச் 31 தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28 to May 3 மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் டேட்ஸ் ஆஃப் VITEE EEE எக்ஸாமினேஷன். டென்டேட்டிவ்லி இது வந்து மாறலாம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். உங்களுக்குமே அந்த சென்டர் வைஸ் வந்து இது மாறும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ப்ராஸ்பெக்டஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல சென்டருமே மாறலாம். அதாச்சும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல சென்டர் இருக்கு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஆனால் அந்த சென்டருக்கு போதுமான அளவு கேண்டிடேட்ஸ் வரல அப்படின்னா அவங்க எல்லாருமே நியர்பை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவங்க மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க. என்னதான் இருந்தாலும் நான் அட்லாஸ்ட் சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட், அதுக்கு தகுந்த மாதிரி மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரன்சியா இருக்குமா அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் வீக் ஆஃப் மேல பாத்தீங்கன்னா ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிடுவாங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டார்ட்ஸ் செகண்ட் வீக் ஆஃப் மே 2026 ஆன்லைன் கவுன்சிலிங். அதாச்சும் இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூசிங் ஸ்டேட்ல நிறைய பேரண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா பொதுவாக வந்துட்டு நமக்கு ஜூன்ல தான் ஜோசா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க மேலேயே எல்லாமே, அதாச்சும் ஜூன் ஸ்டார்டிங்க்கு முன்னாடியே இவங்களோட அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்துடும், சார் எனக்கு இங்கே சீட்டு கிடைச்சிருச்சு, நான் ஜோசால தைரியமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, ஜோசாக்கு நான் வந்தேன்னா எனக்கு வந்து சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற நிறைய ஆசிலேஷன் வந்து உங்களுக்கு அந்த டைம்ல வந்துடும். ஸோ உங்களோட JEE ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீ ஒரு நல்ல பர்சனல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜோசா கவுன்சிலிங்க்கு தைரியமா வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு VITEE EEEல உங்களுக்கு ஸ்கோர் நல்லா இருந்து எனக்கு வந்து CSE ECE EEE கிடைச்சிருச்சுன்னா நீங்க VITEE காலேஜ்ல படிக்கலாம். ஏன்னா இதுவுமே ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டியூட் மை டியர் ஸ்டூடெண்ட். NIRF ரேங்கிங்ல 14th ரேங்க் 12th ரேங்க் இந்த மாதிரி மாறி மாறி வரும். டாப் பொசிஷன்லயே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அதனால தான் சொல்றேன், அதாச்சும் VITEEனா வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர் பிரான்ச் மட்டும் தான் சொல்றேன். அதனால நீங்க வெள்ளூர் பிரான்ச்சுக்கு ட்ரை பண்ணுங்க. வெள்ளூர் பிரான்ச்ல உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க ஜோசா கவுன்சிலிங் ஸ்கிப் கூட பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வெள்ளூர் இல்லாம மற்ற இன்ஸ்டியூட்னா நீங்க யோசிச்சு ரொம்ப அனலைஸ் பண்ணி உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா போன வருஷம் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்ட ஒரு விஷயம் இதுதான், சார் எனக்கு வந்து VITEE கிடைச்சிருச்சு ஆனால் ஜோசால இப்போ நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, ஆனால் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா பர்சனல் 92% தான், அவ்வளோ நல்ல ரேங்க் இல்லை அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்களுமே பார்த்து யோசிச்சு இப்போ இருந்தே அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எனாஃப் டைமிங் இருக்கு, நல்லா படிச்சிருங்க. நீங்கள் JEEல நல்ல ஸ்கோர் வாங்கியிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் ஜோசாக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா VITEE EEE எதுங்கிறத நீங்கள் அந்த டைமில் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு வந்து JEE மெயின் ஸ்கோர் ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னா சவுத் இந்தியன் காலேஜஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாச்சும் ஏதோ ஒரு காலேஜ்னாலும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இல்லை நீங்க ரொம்ப GFTஸ்னு ரொம்ப இறங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு VITEE வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஓகே, இப்போ வாங்க இப்போ அட்மிஷன் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சப்மிஷன் ஆஃப் VITEE EEE அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்லாட் அண்ட் சென்டர் புக்கிங், அட்மிட் கார்டு ஜென்ரேஷன் பை த கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் appear for VITEE EEE 2026, அதுக்கப்புறம் ரிசல்ட், அதுக்கப்புறம் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் விஷ் லிஸ்ட் பை த கேண்டிடேட்ஸ், அப்புறம் ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் விஐடியில் போய் ஜாயின் பண்ணிடுவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ரோட் மேப். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதை வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்துட்டு நார்மலாக இருக்கிற பேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு கூகுளில் VITEE EEE 2026ன்னு சர்ச் பண்ணிங்கனாலே இந்த லிங்க் தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வேண்டாம் இந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பேஸ்ட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் இருக்கும். ஸோ சைன் அப்பில் உங்களோட ஃபுல் நேம் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு என்டர் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லாகின், இங்கே லாகின்ல பார்த்தீங்கன்னா யுவர் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கும். பாஸ்வேர்டு வந்து அவங்களே சென்ட் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ப்ரொசீஜருங்கிறத நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி, செக் யுவர் மெயில் ஃபார் த பாஸ்வேர்டு இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாஸ்வேர்டுக்கெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, அதுக்கப்புறம் எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன், டெஸ்ட் சிட்டி செலெக்ஷன், அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட், அப்புறம் அப்லோட் ஃபோட்டோ, டவுன்லோட் அப்ளிகேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். நீங்கள் JEE அப்ளை பண்ணுற மாதிரியே தான் VITEE EEE மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. சார் இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நார்மல் ப்ரொசீஜர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் திங் சொல்லிட்டாங்க, ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் இந்தியன் இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் லிமிட் அதையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. 1 ஜூலை 2004 இவங்க தான் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அஸ் ரெக்கார்டட் இன் த ஹை ஸ்கூல் SSC 10th சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கோ அதை தான் இவங்க வந்து ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் சொன்னேன் 10th மார்க் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே 10th மார்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற மாதிரியே நேம் எல்லாமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா ஒரு சில நேரத்தில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஜோஸாலுமே சரி VITEE EEE எங்கனாலுமே ஒரு சில நேரத்தில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்குள்ள அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களால் முடியும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே நேம் சேஞ்ச் 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே மாற்றிடுங்க. எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நீங்கள் பாட்டு சில்லாக இருக்கலாம். இல்லைனா ஒரு தடவையும் நீங்கள் அந்த ப்ராசஸ் கடந்து போகிறப்ப உங்களுக்கு பக்குன்னு இருக்கும். ஓகே, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அது வடிவேல் சார் சொல்கிறப்ப சிரிப்பாக இருக்கும், ஆனால் அந்த டைமில் நமக்கு ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும், ரொம்ப டைம் இருக்காது. இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது, அப்போ வந்து ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு பேரை மாற்றுறதுங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம். அதனால் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்கள். மேக்ஸிமம் முடியும்னா நேம் சேஞ்ச் பண்ணிவிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 10th இருக்க மாதிரியே பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் accepted qualifying examination இவங்க வந்து எப்பொழுதுமே 10+2 சிஸ்டம் இதை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அக்செப்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இங்க AAS லெவல் அப்படின்னா அட்வான்ஸ்டு சப்சிடரி, ஏனா அட்வான்ஸ்டு லெவல் இந்த இதில் இவங்க படிச்சிருக்கணும். இதெல்லாம் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் NIOSனா வித் மினிமம் ஆஃப் 5 சப்ஜெக்ட்ஸ் அவங்க படிச்சிருக்கணும். கேண்டிடேட்ஸ் அவுட் சைட் இந்தியா மஸ்ட் ப்ரொடியூஸ் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் ஃபார் மல்டிபிள் போர்டு எக்ஸாம்ஸ் சேம் இயர் ஆரண்ட் எலிஜிபிள். அதாச்சும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் 12th ஜாயின் பண்ணேன், 12th வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது சார், அதனால நிறைய பேர் சஜஷன் கொடுத்தாங்க. அதாச்சும் பார்த்தீங்கன்னா 12th வந்து எனக்கு 75% கிரைட்டீரியா இருக்குது, JEEலையும் சரி ஜோஸாலையும் சரி சார். அதனால நான் நிறைய பேர் எனக்கு வந்து ஹிந்தி யூடியூப் சேனல்ஸ் நான் பார்த்தேன், நிறைய பேர் சொன்னாங்க சார் NIOSல சேர்ந்துட்டேன்னா நான் 50% மார்க் எடுத்தாலே போதும் சார், அதில் வந்து நான் வந்து டாப் 90%ல வந்துடுவேன், அப்போ வந்து எனக்கு ஈஸியாக கிடைச்சிரும் சார், அதனால நான் NIOS இப்போ அப்ளை பண்ணிட்டேன், நான் NIOS போகிறேன் சார். அப்படி நீங்கள் வந்து ஒரே வருஷத்தில் 2 போர்டு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இவங்க எலிஜிபிள் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டுருக்காங்க. ஜோஸாலுமே அது வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூசிங் ஃபேக்டராக தான் மாறுமே தவிர அது வந்து ஒரு கிளியர் கட்டாக இருக்காது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ தெளிவாக ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? நீங்கள் வந்துட்டு இப்போ ஈஸின்ட்டு பாதியில் இப்படி அப்படி தாவாதீங்க, கடைசியில் அது ரெண்டுமே யூஸ்லெஸ்ஸாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த டெசிஷனாலுமே
பார்த்து பொறுமையாக யோசிச்சு எடுங்க. ஓகே, அதனால தான் சொல்கிறேன் NIOS ஒரு நல்ல சிஸ்டமாக முன்னாடி இருந்துச்சு. இப்போயுமே பார்த்தீங்கன்னா அதில் காம்படிஷன் நிறைய பேர் இப்படி சொல்லி நிறைய பேர் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயுமே மினிமம் பர்சன்டேஜ் வந்து நம்ம போர்டு எக்ஸாம் லெவலுக்கு வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதில் அந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PCM கேட்டகரி, அதாச்சும் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்துருக்கிறவங்களுக்கு, அதாச்சும் இன்ஜினியரிங் எக்ஸாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு மினிமம் 60% அக்ரிகேட் ஓவராலாக 60% எடுத்துருக்கணும். மேக்ஸில் மட்டும் 50% மினிமம் எடுத்துருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே PCMBயா இருந்தாங்கன்னா, PCBயா இருந்தாங்கன்னா ஃபார் பிடெக் பயோ ஸ்ட்ரீம்ஸ்லாம் அந்த கோர்சஸ்க்குலாம் மினிமம் 60% பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, 50% இன் பயாலஜி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டு கிரைட்டீரியா 50% அக்ரிகேட் அலோட் ஃபார் SC/ST அப்ளிகன்ஸ். அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், அருணாச்சல் பிரதேஷ் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்காங்க. இப்போ செலெக்ஷன் கிரைட்டீரியா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரேங்க் பேஸ்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அவங்க வைக்கிற அந்த VITEE எக்ஸாம் 2026 த்ரூ CBT மோட், அதில் ரேங்க் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அதை வச்சு தான் அவங்க தருவாங்க. இதில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே நான் ஓப்பனாக சொல்லிட முடியாது. போன வருஷமே நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சார் அதில் வந்துட்டு சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா வந்துட்டு இதில் கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால ஒரு சில நேரத்தில் எப்படினாலுமே அட்லாஸ்ட் அவங்க மணி மைண்டடாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ காசு வருதுன்னு தான் பார்ப்பாங்க. அந்த லெவல் அதாச்சும் பார்த்தீங்கன்னா VITEஸ்ல ஒரு 4 ஸ்லாட்டாக பிரிப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லாட்னா மெரிட் பேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீஸ் கம்மி, வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 lakhs தான் வரும். ஒரு 4 வருஷம் சேர்த்தே 8 to 10 lakhs இல்லை அதுக்குள்ளாரையே முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்லாட் 2ங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் அதிகம், ஸ்லாட் 3ங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஃபீஸு, ஸ்லாட் 4னா 4 வருஷத்துல முடிக்கிறதுக்குள்ளார மினிமம் 40 lakhs வந்துடும். அதாச்சும் நான் சொல்றது மினிமம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 40 to 50 lakhs வரைக்கும் கூட போகலாம், உங்களுக்கு மற்ற எல்லா செலவையும் சேர்த்தா சொல்றேன். ஸோ அதனால தான் இவங்க வந்து நிறைய பேரை வந்துட்டு ஸ்லாட் 1ல புக் ஆகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. சார் இது வந்து நாங்கள் பார்த்துட்டோம், எனக்கு நல்ல ரேங்க் இருக்கு, ஆனால் ஸ்லாட் 1 தீந்துருச்சுன்னு சொல்றாங்க, ஸ்லாட் 1க்கான காம்படிஷன் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி டீட்டெயில்டாக நம்மளும் தெரிஞ்சுக்கவும் முடியாது. அதனால நீங்கள் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்லாட் 1ல கிடைச்சிருச்சுன்னா யோசிக்காமல் சேர்ந்துடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு மினிமம் ஃபீஸில் ஒன் ஆஃப் த டாப் குவாலிட்டியான எஜுகேஷன் தான் இவங்களும் தராங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ எனக்குமே ஃபுல்லாக தெரில, போன வருஷம் நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்மே என்கிட்ட பர்சனலாக சொன்னாங்க ஒரு சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சார் அப்படின்ட்டு. அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், மேபி உங்களுக்கும் இந்த வருஷம் நடக்கலாம். அப்படி நடந்துச்சுன்னா பதட்டப்படாதீங்க. இது நான் அட்லாஸ் சொன்ன மாதிரி தான், இது ப்ரைவேட் இன்ஸ்டியூட், கவர்மெண்ட் கிடையாது. ஸோ டிரான்ஸ்பரன்சியும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் செலெக்ஷன் கிரைட்டீரியா இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 40 questions, ஃபிசிக்ஸில் 35, கெமிஸ்ட்ரியில் 35, இங்கிலீஷில் 5, ஆப்டிடியூடில் 10 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக 125 questions இருக்குது. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது பாருங்கள் 2 hours 30 minutes அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 150 minutes தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 1 minute இல்லைனா ஒரு 1.2 minutes நம்ம சொல்லலாம். அப்படின்னா ஒரு 70 seconds தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 60 secondsக்குள்ளார நீங்கள் பண்ணீங்கன்னா சிறப்பு, இல்லைனா வந்துட்டு ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து டைமிங்கில் அடிச்சிட்டாங்க, மற்றபடி நெகட்டிவ் மார்க் கிடையாது. இது வந்து JEE லெவலுக்கு கஷ்டமாக இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போர்டு லெவலுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல்னு நம்ம சொல்லலாம், ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு நம்ம சொல்லலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப போர்டு எக்ஸாம் லெவலுக்கு ஈஸியாகவும் இருக்காது, ரொம்ப JEE மெயின்ஸ் லெவலுக்கு ஹார்டாகவும் இருக்காது, ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கும். ஆனால் டைமிங்கில் தான் நமக்கு வந்து ஆப்படிச்சிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஹெவி ப்ராக்டிஸ் வேணும். இன்கேஸ் உங்களுக்கு இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் சால்விங் வேணுனாலுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சால்வ் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க சிலபஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இங்கேயும் வந்து உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது வந்து ஃபிசிக்ஸ். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் தான் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் கூட கொஞ்சம் கம்மி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
ஸோ கெமிஸ்ட்ரிலுமே நிறையா இருக்குது. இது வந்து பயாலஜி, இது பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் இங்கிலீஷ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆப்டிடியூட் இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் நல்லாவே படித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக ஒரு 15 மார்க்ஸ் கிடைச்சிரும். ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர் ப்ளஸ் 4 மார்க்ஸ், ராங் ஆன்சர் -1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அன்ஆன்சர்னா 0 மார்க்ஸ். அப்படியே நம்ம ஜேஇ பேட்டர்ன் தான். இதில் பார்த்தீங்கன்னா மேபி அதாச்சும் இவங்களது மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நாங்கள் வந்து எழுதின கொஷின்ஸில் நாங்கள் கிரியேட் பண்ண கொஷனில் ஏதாச்சும் ஒன்று ராங்காக இருந்தாலோ இல்லை அன்கிளியரா இருந்தாலோ ஆர் நீட்ஸ் டு பி டிராப்டா இருந்துச்சுன்னா நாங்கள் அதுக்கு எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே, அதாச்சும் நீங்கள் அட்டம் பண்ணியிருந்தாலுமே பண்ணாமல் விட்டுருந்தாலுமே ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து அதுக்குரிய மார்க்கை கொடுத்துருவோம் அப்படிங்கிறதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட், அதாச்சும் இப்போ நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1350. கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எ நான் ரீஃபண்டபிள் கவுன்சிலிங் ஃபீ ₹5900 வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜருக்காக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வழக்கம் போல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, உங்களுக்கு நார்மல் சாய்ஸ் ஃபில்லிங் வரும், நீங்கள் வந்து அப்படியே பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப், இந்த ஸ்காலர்ஷிப்லாம் 100% நம்பாதீங்க, ஏன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. இவங்க வந்து ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு கண்டிப்பாக தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேங்க் ஹோல்டர்ஸ் எல்லாமே இவங்க வெளியிடுறது தான், அதனால நமக்கு கண்டிப்பாக 100% டிரான்ஸ்பரன்சி இருக்காது. உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, மற்றதை கடவுள் பார்த்துப்பார் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு முழுசாக நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னும் வேறு ஏதாவது காலேஜை பற்றி பேசணும் அப்படின்னாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, மறக்காமல் ரிப்ளை பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.